விவசாய பெருமக்கள் அனைவருக்கும், எனது அன்பான நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். தற்பொழுது என் நண்பர் விஷால் அவர்கள் மீன் அமிழ்தம் தயாரிப்பு முறையும் அதோட பயன்களையும் சொல்வார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விவசாயிகள் தின விழாவில் இன்னைக்கு இந்த மீன் அமிழ்தத்தை பற்றி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் கத்திரிப்புலம் வில்லேஜுக்கு போயிருந்தப்போ நிறைய விவசாயிகள் இதை பயன்படுத்துகிறாங்க. இதை பற்றி இதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இதை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ 1 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்தோம்னா 1 கிலோ மீன், இப்போ 2 கிலோ எடுத்தோம்னா 2 கிலோ மீன். முதல்ல ஒரு டின்னு, எல்லாருக்கும் இந்த கடையில் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க, அந்த ப்ளூ கலர் டின்னு இருக்கும் இல்லையா, அந்த டின்னில் முதல்ல ஒரு லேயரில் மீனை வெட்டி பீஸாக வெட்டி ஒரு லேயரில் போட்டுடணும். அப்புறம் அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை அடுத்த லேயரில், அப்புறம் அடுத்த லேயரில் மீன், அதேமாரி அடுத்த லேயரில் நாட்டு சர்க்கரை, இதேமாரி வச்சு நல்லா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்லா இறுக்கி நல்லா டைட்டாக வச்சு மூடிடணும். உள்ளே காற்று போகக்கூடாது, அதுதான் முக்கியமானது. காற்று போணுச்சுன்னா ஏதாவது கொசு அதில் முட்டை விட்டு அது ஃபுல்லாகவே வீணாக போய்ட்டு அதை பயன்படுத்த முடியாது. அப்படி மூடி வச்சுட்டு 40 நாள் கழிச்சு எடுத்திங்கன்னா நல்லா குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும், எடுத்து அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதை அப்புறம் 40 நாள் கழித்து எடுத்து அதை வடிகட்டி 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml கலந்து நம்ம பூச்சி மருந்து இந்த இதெல்லாம் மருந்துலாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம டேங்கில் ஊற்றி 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml கலந்து நம்ம அடிச்சிடணும். இதோட பயன்கள் என்னென்னா, நம்ம இதை அடித்தோம்னா பயிர் நல்லா பச்சை பிடிக்கும். நம்ம யூரியா போட்டு தான் அந்த மாதிரி பச்சையாகுது அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். நம்ம உரத்தை நம்பி இருக்க தேவையில்லை. நிறையா இயற்கை விவசாயிகள் இதை பயன்படுத்துகிறத பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் அது மாதிரி இது நுண்ணுயிர் இருக்கும்ல அதிகமாக, அது மண்ணுக்கும் நமக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாது, மண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இதை பயன்படுத்தணும்னு அது அப்புறம் வடிகட்டி மீதி உள்ள இதில் மீன் அந்த கழிவு இருக்கும் இல்லையா, அதை அப்படியே நம்ம தென்னை மரம் இல்லை நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கும் போடலாம், அதுவும் ரொம்ப நல்லது. அடுத்தது உழவன் செயலியை பற்றி நண்பர் அபினேஷ் பேசுவார். உங்கள் எல்லார் கைக்கும் இந்த உழவர் செயலி அந்த பேப்பர் வந்திருக்கும், அது பாருங்கள். இப்போ உழவர் செயலி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராவது பதிவிறக்கம் செஞ்சுருக்கீங்களா? இது வரைக்கும் உழவர் செயலி உங்கள் யார்கிட்ட பதிவு செஞ்சுருக்கீங்களா? சரி, இது பார்த்துங்க. அது ஒன்றும் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும். அதை ஆப்பை ஏற்றிக்கிட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸுக்கும் யாரும் தேடிலாம் போகணும், யாரையாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் அந்த ஆப் இருந்தாலே அதில் எவ்வளோ உரம் இருப்பு இருக்குது, எவ்வளோ விதை இருப்பு இருக்குது, நீர் மட்டம் எவ்வளோ இருக்குது, இப்போ ஒரு டிப்போக்கு அந்த டிப்போவில் எவ்வளோ நெல் இது மானியம் இதெல்லாம் என்ன தெரியணும்னா அந்த ஃபோன் மூலயமாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆப்பில். இப்போ வேறு ஏதாவது இந்த பூச்சி இப்போ ஏதாவது வயலுக்கு ஏதாவது பூச்சி வந்துட்டுனா கூட அதில் ஸ்கேன் பண்ணால் கூட அந்த பூச்சி என்ன பூச்சி, அதுக்கு என்ன உரம் போடலாம், அதை மாதிரிலாம் வந்துருக்கு. இப்போ நீங்கள் அந்த ஆப் இருந்தாலே இப்போ அவங்கெல்லாம் போய் பார்க்க வேணாம். அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க வேறு ஏதாவது இப்போ நிவாரண வேலைகள்லாம் இருப்பான்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த தொடர்பான விஷயம் இது பண்ணால் அவங்களால அந்த அளவுக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல முடியாது. அதனாலே நீங்களே உங்கள் ஃபோன் மூலியமாகவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மானிய திட்டங்கள், விடுபொருள் முன்பதிவு, ஏதாவது வேறு உங்களுக்கு ஏதாவது வேணும், உடனடியாக வேணும், நாளைக்கு வேறு திரைக்க போகிறீங்க, இப்போ நாளைக்கு தான் போய் வாங்கணும்னு கிடையாது. இன்றைக்கே நீங்கள் ஃபோனில் ஈவினிங்கே நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு போய் உங்களுக்கு தனியாகவே இருக்கும், உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ பயிர் காப்பீடு விவரம், ஏதாவது பயிர் காப்பீடு செய்யணும்னா அதிலே நீங்கள் விவரத்தெல்லாம் பார்த்துக்கலாம், அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கலாம். அதுமாரி விதை இருப்புன்னு சொன்னால் அது மாதிரி விதை எவ்வளோ இருக்குது அதுமாரி பார்த்துக்கலாம். வேளாண் இயந்திரங்கள் வாடகை, ஏதாவது உங்களுக்கு டிராக்டரு இல்லை ரொட்டவேட்டரு இல்லை சீடு போடுறது ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட இந்த ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குது, எப்படி அதை வாங்கணும், எல்லாமே அந்த ஃபோன்லேயே இது காட்டிடும். அப்புறம் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம், அது மூலியமாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வானிலை, நாளைக்கு மழை வருமா வராதா, நம்ம விதை தெளிக்கலாமா தெளிக்கக்கூடாதா, நாளைக்கு அறுவடை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆப் மூலியமாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாளைக்கு மிஷினை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாளைக்கு மழை வந்துட்டுனா உங்களுக்கு சிரமமாக இருக்கும், அது நீங்கள் அந்த ஆப் மூலியமாக பார்த்து நாளைக்கு மழை வருமா வராதான்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் பயிரிட்டிருக்கீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் இந்த ஆப் மூலியமாகவே விற்பனை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் நீங்கள் போட்டுட்டீங்க, என்கிட்ட இதை மாதிரி நிறைய நெல் விதைகள் ரகங்கள் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் இது மூலயமாவே நிறையா விற்பனைலாம் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆப் உங்கள் ஃபோனில் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக இதை பதிவிறக்கம் செஞ்சுருங்க. நன்றி.